ஸ்ரீ மாத்ரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவுடன் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடன் வெகு விரைவில் அடைய நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க, பரிகாரமும் கிடையாது. ஒரு சின்ன நடைமுறையை நம்ம மாற்றிக்கிட்டால் போதும். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடன் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை கடன். அதாவது கடனே வாங்கி வாழாம தான் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, கடனே வாங்கி நான் வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில கூட கடன் அப்படின்றது வந்து நிச்சயமா வந்து போகும். ஏன் அப்படின்னா, அவசரத்துக்கு நாளைக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரூ. 1000 வாங்கிட்டாலும் அதுவும் கடன் தானே. அப்படி ஆரம்பிச்ச கடன் வந்து லட்சக்கணக்கில் வட்டிகள் கட்டியும் வந்து கடனே எனக்கு முடிய மாட்டேங்குதும்மா, நான் ஒரு வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்கினேன், அந்த கடன் வட்டி போட்டு வட்டி குட்டி போட்டு இன்னைக்கு நான் வீடையே வித்துட்டேன், ஆனாலும் அந்த கடன் வந்து எனக்கு அடையல, நடுத்தெருவுக்கு வந்துட்டேம்மா, என்ன நடந்ததுன்னு புரியல, நல்ல லட்சாதிபதியாக இருந்தேன், வருமானம் எனக்கு நிறைய இருந்தது, ஏன் இப்படி ஆனேன்னு எனக்கு புரியவே இல்லை. இப்படி பல அன்பர்கள் வந்து எங்கிட்ட வந்து அழுது புலம்பி முறையிடுகிறார்கள். இவங்க எல்லாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரணம். பல அன்பர்கள் வந்து கடனால் அவதிப்படுறாங்க, அசிங்கப்படுறாங்க, நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க, சில பேர் தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளை நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு சின்ன ஒரு முறை, இதை பின்பற்றி பாருங்க, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அடையும். கடன் வெகு விரைவில் அடையும். நீங்க வாங்கின கடனை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திருப்பி கொடுக்க பாருங்க. நிச்சயமா கண்டிப்பா உங்களுடைய கடனை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சிறு தொகையாக நீங்க திருப்பி செலுத்துறீங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அந்த பணத்தை நீங்க விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கொடுக்கணும். அதுதான் முக்கியம். செவ்வாய்க்கிழமை பணம் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, தாராளமா கடனை செவ்வாய்க்கிழமை கொடுக்கலாம். 100க்கு 100% உங்கள் கடன் உடனடியாக அடையும். முயற்சி செய்து பாருங்க. இது சம்பந்தமா ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.